பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் திவாகர், இன்னொரு பக்கம் கமருதீன். இவங்க 2 பேருக்கு ஒரு பயங்கரமான சண்டை. இதுல மாத்தி மாத்தி வார்த்தைகள் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பீப்ஸ் போடுற அளவுக்கு ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. அதுல திவாகர் பக்கம் நியாயம் இருக்கா, இன்னொரு பக்கம் கமருதீன் பக்கம் நியாயம் இருக்கா அப்படின்றத முழுமையா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், ஒரு பக்கம் நந்தினி கிட்ட பார்வதி பேசிட்டு இருக்காங்க. பார்வதி பக்கத்துல வந்து நந்தினி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கமருதீன், இந்த பக்கம் வந்து திவாகர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப திவாகர் ஏதோ சொல்ல போகும்போது நந்தினி, அண்ணா நீங்க கிளம்புனா, நீங்க கிளம்புங்க இங்க இருக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்வதி சைலண்டா இருந்தேன், ஏன்னா இப்பெல்லாம் பண்ற அப்படின்னும் போது உடனே என்ன பண்ணிட்டாரு இவரு கமருதீன் வந்து, உன்னை போன்னு சொன்னேன், நீ போ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. கையை வந்து தொடுறாரு, திவாகரோட கையை தொடுறாரு, இழுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கையை பிடிச்சி தூக்கி போங்க அப்படின்ற மாதிரி பண்றாரு. ஃபர்ஸ்ட் கமருதீன் தான் கையை எடுத்துட்டு வந்து திவாகர் மேல வச்சோன்னே, அதுக்கப்புறம் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஓகே, அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை ஃபர்ஸ்ட் கமருதீன் தான் கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் கையை போட்டிருக்கிறாரு, அதுக்கப்புறம் அறிவு இருக்கா இல்லையான்றதை கேட்கிறாரு. அதுக்கப்புறம் உடனே திவாகர், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற வார்த்தை. ஓகே, அவர் உடனே கமருதீன் திரும்பிட்டு ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாரு போல, அது என்ன வார்த்தைன்னு தெரியல, சைலண்ட் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல கமருதீனோட வார்த்தை சைலண்டா தான், அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது பாருங்க, சைலண்ட் ஆயிடுச்சு. உடனே பைத்தியங்காரனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி இவரு திவாகர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, உனக்கு இல்லையா, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சிடறாரு. பைத்தியக்காரனா இருப்பான், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்காட்டி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேரும் கிளாஸ் ஆச்சா, உடனே அங்க இருந்து பார்வதியும் நந்தினியும் அங்க இருந்து கூப்பிட்டு போய் கிளம்பியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கமரு ஒரு விஷயத்த பேசுறாரு. சபரி வந்து போடா பிரச்சனை வேணாண்டா போடா அப்படின்னும் போது கமருதீன் ஒரு வார்த்தையை பேசுறாரு. அந்த இடத்துல வார்த்தை வரவே இல்லை, சவுண்டை மியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உடனே இவர் என்ன பண்றாரு, சும்மா சீன் போடாத, சொல்ல வேண்டியது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. திரும்ப யாரு, திவாகர், இவர் ஒரு விஷயத்த பேசுறாரு, சும்மா சீன் போடாத போ அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்னடா பைத்தியக்காரனெல்லாம் உள்ள விட்டுருக்கீங்க, யார சொல்றாரு இவர் திரும்ப, என்னடா பைத்தியக்காரனெல்லாம் உள்ள விட்டுருக்கீங்க, திவாகர் பைத்தியக்காரனும் இல்லைனா உள்ள விட்டுருக்கீங்க, யாரா பைத்தியம், நான் பைத்தியமா நீ பைத்தியம், நீ தாண்டா பைத்தியம்ன்ற மாதிரி திவாகர் திரும்ப வந்து பேச, சீன் போடாத போ கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு சபரிக்கு ஒரு விஷயத்த சொன்னார். சபரி சும்மா ஏதாவது பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கான்டா சபரி, அவன் நீ தான் ஃபுல்லா வேலை பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா நீ தான்டா டைட்டில் அடிப்ப சபரி, உன் கால் தூசி கூட ஒன்றும் வர மாட்டான்டா, வேஸ்ட் அவன், சிம்பிளா வேஸ்ட், சும்மா டிராமா பண்ணிக்கிட்டே சீன் போட்டுக்கிட்டு இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கான். கேமரா முன்னாடி போயிட்டு நடிச்சுக்கிட்டே இருக்கான்டா, முழுமையா நடிச்சுக்கிட்டே இருக்கான். கமருதீன் போட்டு உடைக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு சண்டை நடக்கும் சபரிக்கும் கமருதீனுக்கும், அதுல வந்து என்னடா டைட்டில் வின் பண்ண பாக்குறியா அப்படின்ற ஒரு டைலாக கமருதீன் விட்டுருப்பாரு. அந்த டைலாக் எடுத்துட்டு வந்து இங்க திவாகர் வந்து போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஒரு பக்கம் நீ தாண்டா டைட்டில் வின்னரு, கால் தூசி கூட தேர மாட்டான்டா அவன் அப்படின்னும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே, இதுல நாமினேஷன்ல போனா போதுன்னு நீங்க மாத்தி விட்டா, இன்னைக்கு ஃபுல்லாரும் அவனுக்கு தான் நாமினேட் பண்ணிருந்தாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி பாவம் ஒரே ஆளை எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்களேன்னு நான் சைலண்டா அடக்கி வச்சா, இதுல இது வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கான்டா, இருக்குடா நான் விஜேஎஸ் வரட்டும், நான் முதல்ல விஜேஎஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்டே இவருக்கு தான் இருக்கு, அவருக்கு தான் இருக்கு, எல்லாத்தையும் நான் சொல்றேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலைவன் போயிட்டு கேமரா முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் இங்க பாருங்க, பிக் பாஸ் இவர் இருக்காருல்ல அப்படின்ற மாதிரி வேலையே பாக்குறது இல்ல, உள்ள ஓடிடுறாரு. அடிக்கடி ஓடிட்டு தண்ணி பிடிச்சி வைக்கிற சபரியை வந்து தூணு துப்புறது, இதெல்லாம் கேவலமா பேசுறது, நடிக்கிறான்றது, இது எல்லாத்தையும் பண்றாரு பிக் பாஸ். என்கிட்டயும் வாரத்துல இருந்து நாள்ல இருந்து இப்படிதான் பண்றாரு. சபரிக்கிட்டயும் இப்பதான் அப்படி பண்ணிட்டே இருக்காரு பிக் பாஸ். பேசிக் மேனர்ஸே இல்லாத ஒரு சீப் பிகேர் கண்டஸ்டன்ஸ் எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்டே கேட்டுட்டு இருக்காரு திவாகர். அந்த டைலாக் எல்லாம் பேசும்போது நானு வயிறு வலிக்க சிரிச்சு அந்த கண்ணில் ரெட்டா இருக்கிறதுல அந்த தண்ணி அந்த அளவுக்கு உழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சம்பவங்களா இருந்துச்சு. ஓகே, அப்ப இவர் கேமரா கிட்ட பேசிட்டு இருக்காரு, திவாகர் கேமரா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்படி பார்த்து பேசிட்டு இருக்காருன்னா எனக்கு பின்னாடி வந்துட்டு ஐ எம் த ஆட்டோமேஷன் டெஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் தனியா போய் பேசிட்டு இருக்காரு, நீ ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ற, கரெக்ட் தானே, போனப்ப கிளம்பிட்டார். உடனே கிளம்பி போயிட்டது. அதுக்கப்புறம் உள்ள போகும்போது திவாகர் அவர் கேமரா கிட்ட பேசி வீட்டுக்குள்ள போறாரு. ஏமாத்திட்டே இருக்கிறான். இதுல குறிப்பா சொல்லணும்னா வாட்டர் கான் டாஸ்க் எப்படி பண்ணாம பாரு, அதை பண்றது கூட துப்பு கிடையாதுன்ற மாதிரி திவாகர் வார்த்தையை சொல்றாரு. இது வாட்டர் டாஸ்க்ல பண்ண துப்பு கூட கிடையாதுன்னு. ஸோ அவன் ஏத்தி ட்ரிகர் பண்ணது 2 பேரும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க வார்த்தையில. இது ஒரு பக்கம். ஸோ இதை கையை பிடிச்சி இழுக்கிறான், இதெல்லாம் பண்றான், என்ன திமிரு அவனுக்கு, ஓவரா பண்ணிட்டு இருக்கான், ஓவரா இது பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ திவாகர் எங்க டென்ஷன் ஆயிட்டாருன்னா வந்து கையை பிடிச்சி இழுத்து தூக்கும் போது அதுக்கப்புறம் அறிவு இருக்கான்ற வார்த்தை சொன்னோன்னே திவாகர் ட்ரிகர் ஆகிட்டு பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த இடத்துல சொல்றதுக்கு போங்கண்ணே இந்த மாதிரி பொறுமையா சொல்லியிருந்தா கூட ஒரு போயிருக்குதான வாய்ப்பு இருக்கு. இவர் போயிட்டு சொல்லும் போது டோன்லேயே அறிவு இருக்கான்னும் போது யாருக்கா இருந்தாலும் ரியாக்ஷன் வரும், கையை பிடிக்கும் போது யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும்.
இதெல்லாம் நடந்து இவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, திவாகர் உள்ள போறாரு. சபரி வந்து டே இருடா, அவசரப்படுறாரா, கோவத்துல வார்த்தை விட்டுறாதரா, சைலண்டா இருடான்றத திரும்ப திரும்ப சபரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப கூட அவர் திரும்ப கேட்காம, வெளியே போடா பைத்தியக்கார், வெளியே போ, உன்னை யாரா உள்ள விட்டது, பைத்தியம் மென்டல் லூசு அப்படின்ற மாதிரி திரும்பவும் கமருதீன் இந்த ஒரு பாயிண்ட்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டார். எதுக்கு தேவையில்லாம வாய் விடக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இவ்வளோ வார்த்தை விடுறாரு. யாரா பைத்தியம், நான் பைத்தியமா நீ பைத்தியமா அப்படின்ற மாதிரி திவாகர் திரும்ப பேச, உள்ள போங்கண்ணே சபரின்ற மாதிரி சொல்லி உள்ள அமுச்சு விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் சபரி வெளியே போயிட்டு, ஏன்டா அப்படி பண்ற, எதுக்குடா அப்படி பேசுற, சைலண்டா இராண்டா கொஞ்ச நேரம், உங்ககிட்ட சொல்லிட்டு தான்டா இருக்கேன், ஏன்டா இப்படிலாம் பிஹேவ் பண்றன்ற மாதிரி அட்வைஸ் பண்றான். அவர் பாட்டுன்னு அப்படி பேசிட்டு இருந்தா என்னடா பண்றதுன்னும் போது, அதுக்கு நீ இப்படி பேசுவியாடா, இந்த மாதிரிலாம் வார்த்தை விடுவியாடா, வாடா போடான்ற மாதிரி பெரியவர் இப்படிலாம் பேசுவாங்களாடா, மென்டல்லாம் யூஸ் பண்ற, என்னடா இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி, இது கொஞ்ச நேரம் கம்முனுறான்டா அப்படின்னு சொல்றாரு சபரி. அதுக்கப்புறம் நான் பரவாயில்லடா, எனக்கு இது கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, ஐடி வேலைக்கு கூட போடா, ஐடி வேலைக்கு கூட போறேன்டா, நானு இங்கெல்லாம் இருக்க முடியாதா அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல இவரும் ட்ரிப் ஆயிட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். இவரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல திவாகர் சும்மா அவருக்கும் கமருதீனுக்கும் செட் ஆகல. திரும்ப திரும்ப திவாகர் கிட்டயே போறது கமருதீனோட பெரிய மிஸ்டேக். அதுல குறிப்பா கமருதீனுக்கு கேமரா கான்சியஸ் இருக்கு. வெளியே என்ன தப்பா காமிச்சிருவாங்களோ, தப்பா போயிருமோன்ற பயம் இருக்கிற ஆளு, நமக்கு ஒரு ஆள் செட் ஆகலாம், அது போகாம தவிர்க்கிறது நல்லது. அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப அவர் பக்கம் போனா அவர் லெஃப்ட்லயே டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. கமருதீன் அடிச்சு தூள் கழிப்பிட்டு பறந்துட்டே இருக்காரு திவாகர். அதுக்கப்புறம் உள்ள போனவன விக்ரம் அட்வைஸ் பண்ற, திவாகரன்னா நீங்க ஜாலியா சந்தோஷமா இருங்க, நீங்க வீக்கெண்ட் எபிசோட் வரும், விஜய் சேதுபதி ஒரு பதில் கொடுப்பாரு, அந்த வாட்டர் டாஸ்கா இருக்கட்டும் எதுக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி எல்லாமே கிடைக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னும் போது உடனே திவாகர் அவன் ஊரை ஏமாத்திட்டு இருக்கான், கண்டிப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை தாண்டி உங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து நீங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி லைக்கபிளா இருக்கீங்க, உங்க கூட ஜாலியா வந்து வானபியா பண்ணாம அப்படியே ஜாலியா பண்றது எங்களெல்லாம் ரசிக்கும்படியா இருக்கு, ஜாலியா இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஆக்ட் பண்ணீங்க, ஜாலியா டான்ஸ் ஆனீங்க, பாட்டு பாடுனீங்க, எவ்வளோ இதுவா ஜாலியா இருந்தீங்க, நீங்க உங்க இமேஜ் கான்சியஸே இல்லாம ஜாலியா இருக்கீங்க, அதுதான் நல்லது, இப்படியே இருங்க அப்படின்னும் போது, இல்லப்பா அவன் ஓவரா பேசுறான்பா, அவன் சும்மா இருந்தா பரவாயில்ல, சும்மா வந்து நோண்டே இருந்தா என்னப்பா பண்றதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இப்ப பேசாதீங்க, இதெல்லாம் எதுவுமே பேசாதீங்க, இதுக்கான தீர்ப்பு வீக்கெண்ட் எபிசோட்ல கிடைக்கும், அதையும் விட்டீங்கன்னா மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்கன்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, மக்கள் தீர்ப்பு கொடுத்து உங்களை காப்பாத்துவாங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி விக்ரம் வந்து ஒரு பயங்கரமான அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இப்பதான் விக்ரம் பேசியே நான் பாக்குறேன். அன்னைக்கு அந்த குறும்படத்துல வந்ததுக்கு அப்புறம் விக்ரம் பேசியிருந்தாரு, இன்னைக்கு இந்த இடத்துல பேசி ஒரு சில பாயிண்ட் சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் இந்த திவாகர் மற்றும் கமருதீனோட ஃபைட்டுக்கு 4 எண்டு கார்டு தெரியும். ஏன்னா விஜேஎஸ் வந்த உடனே திவாகர் அப்படின்னு எழுந்துக்கும் போது ஒட்டுமொத்த ஆடியன்னு டப்புன்னு கைத்தட்டல் அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அப்பயே அங்க மிரண்டு போயிடுவாங்க, என்னது இவ்வளவு கைத்தட்டல் வருது அப்படின்ற மாதிரி ஆயிரும். அந்த கைத்தட்டல் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள பல பேரோட ரியாக்ஷன் மாறும்போது பார்க்கணும், அப்ப கேமரா க்ளோஸ் அல்டிமேட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல நீங்க யார் மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க, திவாகர் மேல தப்பு இருக்கா இல்ல கமருதீன் மேல தப்பு இருக்கா அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ்.